யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் சோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். உம்மையில்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு யாருண்டு,
உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எங்கள் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. எங்கள் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சுதானே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அப்பா, எங்கள் ஆசையெல்லாம் நீங்க தான், எங்கள் விருப்பம் எல்லாம் நீங்க தான், எங்கள் வாஞ்சையெல்லாம் நீங்க தான். அப்பா, உண்மையே இந்த அருமையான மாலை வேளையிலும் வாஞ்சையோடு தாகத்தோடு உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். அப்பா சொல்லுங்க ஆண்டவரே. ஓ, மானானது நீர் ஓடையை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை ஹல்லேலூயா தேடி, கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை ஹல்லேலூயா நாடி, உம்முடைய சமூகத்தையே நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆண்டவரே உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்திருளுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் துரியப்படுத்தி சீக்கிரமாக கொண்டு வாங்க. உம்முடைய கரம், உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்தட்டும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தர் நீர் கிருபையாய் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். தேவ கிருபை கூட இருந்து உடனிருந்து நடத்தட்டும் என்று சொல்லி உடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை, பழைய பாடல், இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் இருந்துவிடும் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவரை நம்பி ஜீவிக்கும் போது கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திடும். கைவிடாமல் காத்திட பரமனை கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பாடுவோம். ஜீசஸ். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம்.
சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. பாடுவோமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். சொல்லுங்க. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை எல்லாம் ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ஜெபத்தின் மூலமாக இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ஆதரிப்பார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நாம் நெருங்கிடுவோம். அன்பு மிகும் மன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அண்ணல் மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி
கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடர்ந்துமே கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருவே கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். ஒரு பழைய பாடல் இது. இந்த பாடலை உடைந்து போன இருதயத்தோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் கேட்கும்போது, உண்மையாய் அந்த மனிதன் தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை கேட்டால், கேட்ட பாடலுக்கு பாடலின் வார்த்தைகளுக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுத்தால், இப்போ பிள்ளைகளே இந்த பாடலின் சரணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின்படியையும் கர்த்தரவனை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதம் 32:10 இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தர் அப்படியாய் தொடர்ந்து கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கும் போது உள்ளத்தின் பாரம் அதை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் திரும்பவும் பாடப்போகிறோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் நாம் கூப்பிடுவோம், இயேசு வந்து நம்மை ஆதரிப்பார். இந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் மீண்டுமாக உங்களுக்காக, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை மீண்டும் பாட விரும்புகிறோம். பாடல்களோடு கூட சேர்ந்து உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். உள்ளமதின் பாரங்களை, உங்க சத்தம் உயரட்டும், ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாடுங்க, ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கரங்களை உயர்த்தி
உங்க சத்தத்தை உயர்த்தி கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இன்னும் ஒரு முறை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடாத கர்த்தர் சொல்லுங்க, கைவிடாத இயேசு. தம்மிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாத இயேசு. ஓ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அளிக்கிறவர் அப்படியே பதில் அளித்திருவார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை கூட நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை சோதரன் பாஸ்கர் அவர்களோடு கூட இணைந்து அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோரின் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளிலே. அப்படிப்பட்ட நாள் மகிமையின் நாளாக, ஓ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற நாளாக இருக்கும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ். அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை நாம் அடைந்தோமே. பாடுவோமா? இரத்தத்தாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. பெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. பெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. பெயர்கள் எழுதப்பட்டோ அந்த புண்ணிய தேசத்தை, பரிசுத்தமுள்ள ஹல்லேலூயா பரம எருசலேமை காண்பார்கள். பாடுவோமா? பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே
அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போ அந்நாளினிலே. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார்கள். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார்கள். இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கறது ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. ஒரு சிலருடைய கையெல்லாம் முழு கை உயரலை, அரைக்கை உயர்ந்திருக்கு. ஒரு சிலருடைய கையே உயரலை. அப்போ இந்த பூமியில் ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் திறந்து விடப்பட்ட நிலைமையில தான் கிடக்கும். நான் சொல்லட்டும், ஒரு சகோதரன் வேடிக்கையாக சொன்னார், பாஸ்டர் அப்போ ஆண்டவருடைய ஆண்டவருடைய வருகையில் எல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த பூமியில் லேண்ட் வேல்யூஷன்லாம் குறைஞ்சிரும். அது சொன்னார், லேண்ட் வேல்யூஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். பாருங்கள், நிறைய வீடு அது அட்ரஸே இருக்காது. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவருடைய கையை பிடிச்சி போயிடுவாங்க. அந்த வீடெல்லாம் இப்போ எம்டியாக கிடக்கும். இப்போ அந்த வீடெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அந்த நாளில் நிறைய வீடு வாங்கி போடலாம் பிரதர். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் விசுவாசியா? ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசியா இல்லை அந்தி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியா அப்படின்னு கேட்டேன். அவர் முழிச்சார். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் தான் எல்லாம் கிடக்கும், திறந்து கிடக்கும், எல்லாம் சீப்பாக கிடைக்கும். வீடு ஏன் காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க? இந்த ஆலயத்தில் கூட, இந்த நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆலயத்தில் கூட ஆள் இருக்காது. ஏன்னா பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள்லாம் கூட்டத்தோடு போயிடுவாங்க. அந்த நாட்களில் அந்த தேவ பிள்ளைகள் கடந்து போகும்போது இன்னொன்றும் இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போகும். என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் இந்த பூமியை விட்டு கடந்து போயிடும். அந்த நாளில் இந்த அறகுறையாக வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகள் அவங்க ரொம்ப திண்டாடுவாங்க. அந்த நாட்களில் பரிசுத்தாவியனுடைய துணை இருக்காது. பரிசுத்தாவியனுடைய துணை இருந்தால் தான் இந்த பூமியில் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ள, வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியும். எனவே அப்போ அந்த நாட்களில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையின்படி தங்களிடத்தில் அடையாளம் இருந்தால் தான், அந்தி கிறிஸ்து போட்டிருக்கிற அந்த அடையாளம் இருந்தால் தான் ஒரு பொருள் வாங்கவோ விற்கவோ முடியும். அப்போ ஒரு பொருள் வாங்கவும் விற்கவும் முடியாது அப்படின்னா வீட்டை வாங்கவும் முடியாது ஐயா. நீங்கள் வீட்டை விற்று சாப்பிட்லான்னு நினச்சா கூட விற்றும் சாப்பிட முடியாது. அவனை நமஸ்கரிச்சாதான், அவனை வணங்கினாதான் அவன் ஏதாவது கொடுப்பான். எனவே அப்படி கொடுக்கக்கூடிய அதை வைத்து கொண்டு தான் மக்கள் பிழைக்க முடியும் அந்த நாட்களில் இருக்கிறவங்க. அதுவும் சாதாரணமான பிழைப்புள்ள, அது கொடூரமான வாழ்க்கை. வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தை வாட்சி பாருங்க. மரணத்தை தேடி மனுஷன் ஓடுவானா? மரணத்தை தேடி மனுஷன் ஓடுவானா? அந்த ஓடி வர்ற மனுஷனை கண்டு மரணம் ஓடுமா?
இன்னைக்கு மரணத்தை தேடி மனுஷன் ஓடுறான், காரியங்களை செய்கிறான். ஆனால் அந்த நாட்களில், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நாட்களில் மரணத்தை விரும்புவாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காது இப்போ பிள்ளைகளே. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் இருந்தாலும் இந்த பாடலின் வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது நம்ம கரங்களை உயர்த்தினா இந்த மறுக்கரையில் மன்னன் இயேசு கிறிஸ்து அந்த மாளிகையில் அவர் நிற்கிறாரு. அந்த பரம கானானுக்கு நம்மை கொண்டு போகும்படி அவர் மேகங்கள் மேல் அவர் கடந்து வருகிற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தத்தை செய்து அவருடைய வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலில் அழகாய் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் என்று சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு சில சபைகளில், நான் பேரை சொல்ல விரும்பலை, அந்த சபைகளில் நீ ஆராதனைக்கு வந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். அப்படிலாம் சபையினுடைய கட்டுப்பாடு. அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும், வெள்ளை உடை தான் இருக்கணும். அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை. வெளியில் ஒயிட்டை போட்டு உள்ள வித்தியாசமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் உள்ளுக்குள்ளேயும் வெண்மையாக இருக்கணும், உள்ளேயும் ஒயிட்டாக இருக்கணும், வெளியையும் மற்றவங்களுக்கு இடரல் இல்லாமல் வஸ்திரங்களை உடுத்த வேணும். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பெந்தகோஸ்து சபைகளில் அந்த நாட்களில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படிலாம் இல்லாத ஒரே மாதிரி, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் என்கிற அந்த நிலைக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வஸ்திரத்தில் கூட அந்த நாட்களில் இவைகளெல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் அந்த மன்னவன் இயேசுவினுடைய அந்த 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 ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகணும்னா முதல் சரணம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்படைந்தவர்கள், ஆட்டுக்குட்டி ஆணுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தவர்கள், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு ஒரு வெளிப்படுத்த விஷயத்து வார்த்தை இருக்கிறது. எனவே ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட முடியும். ரெண்டாவது சரணம் சொல்லுகிறது, பெயர்கள் எழுதப்பட்டோர் அந்த புண்ணிய தேசம் காண்பார்கள். என்றைக்கு இந்த பூமியில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு அவனுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புத்தகத்திலே எழுதுகிறார். எனவே பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த பரலோக தேசத்துக்குள்ளாக போக முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி சொன்னாரே. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் உலகத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது உபத்திரவம் வரும், போராட்டம் வரும், வேதனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். இவைகளை எல்லாம் தாங்கி கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம்? அப்படி உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனவே உபத்திரவம், ஆண்டவருக்காக உபத்திரவப்படுறவங்க, பாடுகளை அனுபவிக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரவங்க திட்டுறாங்களா? ஏன் பைபிள்னு தூக்கிட்டு அலைகிற? ஏன் நான் இந்த புதுசாக ஒரு மார்க்கத்தை ஏன் தெரிந்தெடுத்த அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு திட்டுறாங்களா? இது கர்த்தருக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உபத்திரவம். ஹல்லேலூயா. அது வீட்டுக்குள்ளே ஏற்படுகிற உபத்திரவம். தெய்வ பிள்ளைகளை, தெருக்களிலே போய் நின்று அந்த உபத்திரவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். தெருக்களில் இயேசுவுக்காக நீங்கள் இயேசுவை சொல்லும்போது நடக்கிற வருகிற இந்த உபத்திரவம், போராட்டம், நிந்தை, அவமானங்கள் எல்லாம் இருக்க, அதையெல்லாம் நீங்கள் தாங்கி கொள்ளுகிறவளாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் பார்த்து இந்த பாட்டை பாடிட்டு கிடக்குறீங்க? இப்போ நான் ஆண்டவர் வரப்போகிறாரா, இல்லை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர் சந்திக்க போகிறோமா? ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உன்னை நேர்த்தியாக உயர்த்திடுவார், மகிமைப்படுத்திடுவார், அந்த பாட்டை பாடினு நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளைகளே, அவ்வப்போது நீங்களும் நானும் போய் சேர வேண்டிய இடம் எந்த இடம்? நம்ம யாருக்கு உரியவர்கள் என்பதை நம்ம நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. எனவே தான் இந்த பாடலை நம்ம பாடுறோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் பாடுங்க, மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரளாய் பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு
நாளினிலே அழகா திரள் திரளாய் நாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் நாம் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மனநாளிலே மனவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். பாடுவோமா? புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. மகிமை தரும் மனநாளிலே மனவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மனநாளிலே மனவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். சொல்லுங்க, மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, அங்கே பாவமும் இல்லை, சாபமும் இல்லை. துதியின் சத்தம்தான் எங்கும் துணித்துக் கொண்டிருக்கும். பரலோக தேவ பிரசன்னத்தில் பாடுவோமா? கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. துதியின் சத்தம் எங்கும் துணிக்கும் தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். துதியின் சத்தம் எங்கும் துணிக்கும் தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அப்படி நம்ம எல்லாரும் எழுமினிப்போம். எல்லோரும் எழுமின்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக. ஓ ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருடைய ஹல்லேலூயா வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், ஓ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி ஆனவருடைய அபிஷேகம் ஹல்லேலூயா
முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக முத்திரையை பெற்ற தேவ பிள்ளைகள் இந்த பரலோக பாக்கியத்துக்குள்ளே கடந்து வர முடியும். எனவே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், ஆமென். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. சொல்லுங்க. சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினாரே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பாளையாதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பாளையாதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சொல்லுங்க. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. சொல்லுங்க. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு
தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்க, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. ரெண்டு கரங்களையும் தட்டி, உன்னதமான தேவனை நீ உனக்கு தாபரமாய் கொண்டபடியினால் வாதை உன்னை அணுகாது, தீமை உன் கூடாரத்தை நெருங்காது என்று வாக்கு கொடுத்தவர். ஓ தீங்கில்லை 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 என்று சொல்லி நாம் பாடினோமே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன்னை போகும் போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், உன்னை இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிறவர் அல்லவா. ஓ சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கென்று ஒரு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உனக்கென்று என் தேவன் ஹல்லேலூயா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினாரே. உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிற அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறாரே. ஓ க்ளோரி க்ளோரி ரீபா ராபா தூரா தாரா, ஓ ஷபா ரகலா மக்கபா தூடபா, ஓ ரிபா லகா தூரா தலா மக்கதரா ரிகந்தரங் கதரா ஹோதுலா மகந்தோரோ. ஓ ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேச போகிற உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசி என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலும் என்னோடு கூட பேசி என்னை நடத்த போகிற கர்த்தருக்கு நன்றி. தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு பேச போகிற உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ தாசனை கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் லார்ட் க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரே சிவநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்காக சபையராக ஒரு கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துதலை தெரிவிப்போம். கர்த்தர் இப்பொழுதும் அவர் மூலமாக பேசுவார். விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிற பேசுகிற நேரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டியிருக்கிற அன்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ உலகம் சூழ்நிலையை பார்த்து இயங்குகிறது. இந்த உலகம், உலகத்தார், உலக ஜனங்கள் சூழ்நிலையை பார்த்து அவங்க மூவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு காரியம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க நினைக்கிற காரியம் வாய்ச்சிச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பட் எங்கேயாச்சும் ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆமென். நம்ம சூழ்நிலையை பார்த்து இயங்குகிற பிள்ளைகள் அல்ல, நம்ம தகப்பனை பார்த்து இயங்குகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். விசேஷமாக நம்ம பலவீனப்படுகிற பொழுது, நம்ம குறைவோடு இருக்கிற பொழுது தான் தூக்கி சுமக்கிறார். நல்லா இருக்கிற பிள்ளைய கூட தலையை கையில் விட்டுரும், நீ போய் விளையாடுப்பா, ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுரும். பட் பலவீனப்படுகிற பொழுது நாம் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறோம். ஸோ அதனால் குறைவுகள் மத்தியில் தேவையோடு நம்ம இருக்கிற பொழுது தேவன் நம்மளை கைவிடுகிறதில்ல, அவர் நம்மளை தூக்கி சுமந்து அந்த பலவீனத்தை நம்ம விடுதலை அடைந்து அவர் நாமத்தை மகிழ்ப்படுத்தி ஒரு கிருபையை தேவன் தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நாம மகிழ்பெறட்டும். நாளில் தொடர்ந்து கர்த்தர் வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ மாதந்தோறும் வந்து தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசனத்தில் கர்த்தர் வார்த்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் பாராட்டுகிற அன்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம்
2-3 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசித்து நம்ம தியானிக்கலாம். அக்காலத்திலே ஆமென். நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. சோ நல்ல திராட்சை ரசத்தை தருகிற ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் பாடுங்கள் என்று சொல்லி தீர்க்கன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவரை காப்பாற்றுகிறார். ஆமென். ஸோ முதலாவது அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ரெண்டாவது, அந்த திராட்சை தோட்டத்துக்கு அநேக மரங்கள் அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறபடினால அந்த மரங்கள் வளர்வதற்கும் செழிப்பதற்கும் கனிப்படுவதற்கும் தேவையான தண்ணீரை தந்து தண்ணீர் பாய்ச்சி அந்த தோட்டத்தை அவர் செழிப்பாக வைத்து கொள்கிறார். மூன்றாவது, அந்த தோட்டத்தை எந்த ஒரு மனுஷனும் சத்துருக்களும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த தோட்டம் என்பது எதை குறிக்கிறது? அது சபையை குறிக்கிறது. அது நம்ம குடும்பங்களை குறிக்கிறது. நம்ம ஆத்துமாவை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம சபையை, நம்ம குடும்பத்தை, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுகிறார், அவர் நீர் பாய்ச்சுகிறார். அது இரவு பகல் எந்த ஒரு சத்துரும் அதை சேதப்படுத்தி விடாதபடிக்கு அந்த தோட்டத்தை உருவாக்கின கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அது யாரும் சேதப்படுத்தி விடாதபடிக்கு இரவும் பகலும் அவருடைய கரமே நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சத்தியம். இந்த சாயங்கால வேளையில அந்த தோட்டத்தை குறித்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தோட்டம் என்பது பைபிளில் அற்புதமான ஒரு சத்தியம். ஆமென். பல விதத்தை நம்ம கேட்டிருக்கலாம். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த சாயங்கால வேளையில தேவனால் உருவாக்கப்பட்டுகிற அந்த தோட்டத்தை கர்த்தர் பார்க்கிற 3 காரியத்தை அதில் பார்க்கிறோம். ஒன்று, தேவன் தம் கிருபையினாலே அதை காப்பாற்றுகிறார். ரெண்டாவது, அது அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சுகிறார், பலன் கொடுக்கத்தக்கதாக, அது விளைச்சல் கொடுக்கத்தக்கதாக, அது வளரத்தக்கதாக, பெருகத்தக்கதாக, அது தேவையான ஆகாரமாகிய அது தண்ணீரை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது, ஒருவரும் அதை சேதப்படுத்தி விடாதபடிக்கு இரவும் பகலும் தம்முடைய கரத்தினாலே அதை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸோ நம்முடைய தோட்டத்தில் நாட்டினவர் கர்த்தர், இந்த சபையில் கொண்டு வந்து நாட்டினவர் கர்த்தர், பரலோக சபையில் நம்ம நாட்டி இருக்கிற ஒரு கர்த்தர், ஒருவன் சேதப்படுத்தாத கர்த்தர் நம்ம பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நாம் விருப்பப்பட்டால் சபைக்குள்ளே வர முடியாது. கர்த்தரோட கிருபையினாலே அவருடைய சித்தத்தின்படி தான் தேவன் தம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே சபைகளை பிள்ளைகளை அவர் நாட்டுகிறார். அவர் அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார். அவர் ஒருவன் சேதப்படுத்தாதபடிக்கு அது கனி கொடுக்கத்தக்கதாக, வளரத்தக்கதாக அவரே அது கிருபையும் பாராட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ காப்பாற்றுகிற காரியம் ஒரு அற்புதமான காரியம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அழகான சத்தியம் இருக்கிறது அல்லவா? 5:29 புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல கிறிஸ்துவும் தம் சபையை என்ன பண்ணுகிறாராம்? போஷித்து. அதோடைய கடமை பாருங்க, அது ஒரு கடமை பாருங்க. ஸோ எப்படி ஒரு புருஷன் குடும்பத்துக்காக உழைத்து தன் மனைவி பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அதே போல கிறிஸ்துவும் சபைக்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்து நம் சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஸோ அந்த தலையாகிய கிறிஸ்து நம் சரீரமாகிய சபையை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அதோடைய கடமையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பொதுவா ஆதாம் திருமணத்துக்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டவன். திருமணத்துக்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தார். என்ன ஒர்க்கு கொடுத்தாரு? ஜாலியாக இருப்பான்னு சொன்னார, தோட்டத்தை பாதுகாக்கணும், தோட்டத்தை அவன் பராமரிக்கணும். திருமணத்துக்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். வேலை செய்வது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன், வேலை செய்வது ஆசீர்வாதம். ஆதாம் திருமணத்துக்கு முன்பதாகவே அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஸோ வேலை செய்வது என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் ஒருத்தன் வேலை செய்ய மனம் இல்லாவிட்டால் சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுது. அப்போ உழைப்பது நமக்கு ஆசீர்வாதம். நாம் ஜெபித்தாலும் காரியங்களை செய்தாலும் உழைப்பது நமக்கு ஆசீர்வாதம். சகோதரர் இருந்தாலும் சகோதரி இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த உழைப்பு நம் குடும்பத்தை அதை ஆசீர்வதிக்கும். அந்த உழைப்பு நம் சபையை ஆசீர்வதிக்கும். ஆமென். நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால அவன் ஏதேன் வைக்கப்பட்ட ஆதாம் அவன் உழைக்கும்படி கர்த்தர் சொன்னார். அந்த உழைக்கத்தக்கதான கெப்பாசிட்டியை, பலன, சத்துவத்தை அவனுக்கு ஏற்கனவே அவர் வைத்திருந்தார். எவ்வளோ உழைத்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ புருஷன் தன் சரீரத்தை போஷித்து காப்பாற்றுகிறது போல கிறிஸ்துவும் தன் சரீரத்தை
அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். ஸோ மனவாளனாகிய கிறிஸ்து, சரீரத்துக்கு தலையாகிய கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி போஷிக்கிறார்? மனுஷன் 40 நாள் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு. தம்முடைய வார்த்தையினால சபையை கர்த்தர் போஷிக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தம் சபைகளை கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையும் ஆவியும் வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் 2 மிகப்பெரிய ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்று கர்த்தருடைய ஆவியானவர். ஆவினால் நடத்தப்படுவது, ஆவினால் நிரப்பப்படுவது, ஆவினால் ஜெபிப்பது, ஆவினாக ஆராதனை செய்வது, அத்தனையும் கர்த்தர் நமக்கு பொக்கிஷமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்து தம் சபையை தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய ஆவினாலே அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த திராட்சை தோட்டமாகிய உங்களை என்ன நம்ம கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். வார்த்தையினூடாக ஆவினூடாக அவர் போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒன்று. 2வது, அவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். இப்போ நெல்வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாழைத்தோப்பு இருக்குது. சரியாக தண்ணீர் பாய்ச்ச கட்டி என்ன ஆகும்? ஒரு மாதம் தண்ணீர் பாய்ச்சல. வாழைத்தோப்பு இருக்குது, வாழை தோட்டம் இருக்கிறது. தோப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல, தோட்டம், வாழை தோட்டம். தமிழிச்சிருந்தால் கோச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. வாழை தோட்டமா தோப்பா? தோப்பு தானா? சரி, வாழைத்தோப்பு. சரி, வாழைத்தோப்பு ஒரு மாதம் தண்ணீர் பாய்ச்சா விட்டால் என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். அந்த வாழைப்பழம் சைஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும், உலர்ந்து போயிடும். அப்போ அது ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 3 நாட்கள் ஒரு முறை ரெகுலராக தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தால் நன்றாக சீராக சிறப்பாக அது வளர்ந்து கனி கொடுக்கும். ஆமே. கேப் விட்டா போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, கேப் விட்டா போச்சு. சர்ச்சுக்கு கேப் விட்டா போச்சு. இயேசுவை ஒரு நாள் காணாமல் போனாங்க, 3 நாள் தேடினாங்களாம். அன்னை மரியாளும் யோசேப்பும் ஒரு முறை இயேசுவை என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான். 3 நாட்கள் கழிச்சு என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. கேப் விட்டா பிசாசுல நுழைஞ்சிடறான் தோட்டத்தில். அந்த மாதிரி கேப் விட்டா போச்சு. அதனால தான் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. சொல்லுங்க, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சணும். அடிக்கடி சபைக்கு வந்து அடிக்கடி கூடி ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஸோ கர்த்தர் அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சி அது என்ன செய்கிறார்? வளருவதற்கு, அது பெருகுவதற்கு, பலன் கொடுப்பதற்கு, கனி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். 3வது நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இரவும் பகலும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர் பாதுகாத்து கொடுக்கிறார். யோபு 1:10 கர்த்தர் அந்த யோபின் குடும்பத்தை வேலி அடைத்தார். அவன் உடைமைகளை வேலி அடைத்தார். அவனுக்கு உண்டான சகலவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தார். அவனுக்கு போதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனை காணப்பட்டபடினாலே அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துரு தொடாதபடி கர்த்தர் அற்புதமாக வேலி அடைத்தார். அவர் உங்களை என்னை குடும்பமாக வேலி அடைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியம். உனக்கு ஒப்பானவர்கள் யார்? கர்த்தர் தம் கரத்தினால நம்மளை வேலி எடுத்து பாதுகாக்கிறவர். பிதா அவர் பெரியவராக இருக்கிறார். பிதா அவன் கையிலிருந்து ஒருவனும் என் ஆடுகளை பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு சத்துருக்கள் மூலமாக, அசுத்த ஆவிகள் மூலமாக, தீமைகள் மூலமாக அந்த திராட்சை தோட்டமாக நாம் சேதப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் தம் கிருபையினாலே நம்மை வேலி எடுத்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். அப்போ சில சிறுநரிகளும் குள்ள நரிகளும் எட்டி பார்க்கும், ஆனால் கர்த்தர் அதெல்லாம் முடிச்சு போடுவார். ஆமென். சபையை கெடுக்கிற சிறுநரிகளையும் குளிநரிகளையும் கர்த்தர் தம் கிருபையினால் தம் வார்த்தையினால் அவ்வப்பொழுது அவைகளை அப்புறப்படுத்தி இந்த திராட்சை தோட்டம் பாதுகாப்பாக வளர்வதற்கும் செழிப்பதற்கும் தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ 27:2 நம்ம பார்த்தோம், அங்கே திராட்சை தோட்டம் இருக்கிறது. 27:3 தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் காப்பாற்றுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், அது வளரவும் செழிக்கவும் ஒருவன் சேதப்படுத்தாதவும் ஒரு ஆண்டு இரக்கம் செய்கிறார். 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிற்க. ஸோ தேவன் அந்த தோட்டத்தை வேலி அடைக்கிறபடினால, தேவன் அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறபடினால அது என்ன நடக்கிறது? அது கீழே வேர் பற்றுகிறது. அது கீழே வேர் பற்றுகிறது. அந்த இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு நிரப்பப்படுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த இருதயம் தேவ ஆவினால் நிரப்பப்படுகிறது, தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்படுகிறது, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அந்த இருதயம் நிரப்பப்படுகிறது. கீழே வேர் பற்றுகிறது. கீழே வேர் பற்ற ஆரம்பிச்சுன்னா மேலே அது வளர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஸோ சபைக்கு ஒரு பிள்ளைகள் கீழே முதலாவது என்ன செய்கிறார்கள்? வேர் பற்றுகிறார்கள். அந்த கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்படுகிறார், ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார், கிருபைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். கீழே வேர் பெற்ற அது மேலே ஓங்கி வளர ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றி அது பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் அப்படின்னு ஆண்டவர் அழகாக அந்த தோட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆமென். யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து பல நாள் நிரப்புவான். எந்த அளவுக்கு கீழே வேர் பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு மேலே பூத்து காய்ச்சிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் மேலே சிரிக்கிறாங்கன்னா இருதயம் சந்தோஷமா இருக்கு. அகத்தின் அழகு. ஒருத்தர் உருன்னு இருக்கிறாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடத்தும். அல்லேலூயா. என்ன பிரச்சனையோ. அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. அந்த கடைசி நாட்களில் இயேசுவின் ஆவிகள் பெருகி இருக்கிறது. ஆகாபின் நாட்களுக்குள் நாம் கடந்து போகிறோம். வெளியில் அவ்வளோ உஷ்ணம் இருக்குது. இன்னும் சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குது? அவ்வளோதான் ரகசியம். வெளியில் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம். வெளியில் பெருகி வருகிற பாவங்களை பார்த்து, வெளியில் பெருகி வருகிற துன்மார்க்கர்களை பார்த்து, வெளியில் பெருகி வருகிற பரியாசர்களை கூட்டத்தை பார்த்து ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. உள்ளே பரிசுத்தவன் இருக்கிறார், உள்ளே அபிஷேகம் இருக்கிறது, உள்ளே ரட்சிப்பு இருக்கிறது, உள்ளே மகிமை இருக்கிறது. வெளியே பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அநேக வேளை வெளியில் பார்க்கும்போது சோர்ந்து போகிறோம். உலகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம பலவீனப்பட்டு போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. நமக்குள்ள இருக்கிற மகிமை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் பிழைத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள பிரசன்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உள்ளுக்குள்ள கிருபை இருக்கிறது. நாம் வெளி உலகத்தை ஒருபோதும் நோக்கி பார்க்காதிருங்கள். கிறிஸ்துவை, அவருக்கு அபிஷேகத்தை, அவருக்கு சமூகத்தை நோக்கி பாருங்க. நாம் பிழைத்துக் கொள்கிறோம். ஆமென். ஸோ யாக்கோபு கீழே வேர் பெற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை அவன் பல நாள் நிரப்புகிற நாட்கள் வருகிறது. அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். அவர் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அவரை வேலை எடுத்து அந்த காரியத்தை அவர் செய்கிறார். ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிரு. அழகான வாக்குத்தத்தம். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் சீனாகிய கர்த்தருடைய ஜனத்திற்கு, சீனா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். நாமே தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர், நாமே சீனாக இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதல் செய்கிறார். ஏன் ஆறுதல் செய்கிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் காண்கிறதும் கேள்விப்படுகிறதும் போராட்டமே உங்களுக்கு உண்டு. என்னிடத்தில் காண்கிறதும் கேள்விப்படுத்தும் போராட்டம் உங்களுக்கு உண்டு. ஆனால் சோர்ந்து போகாதீங்க. உள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான கிருபைகளை தந்து, தேவையான ஆலோசனை தந்து அவரை வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் நம்ம வேறு பிரிந்து வருகிறோம். உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கு. நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். நீதியாக வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். தேவனை போல மாறுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வருகிற அப்படின்னாலே அதன் மூலமாக சில உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள் வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்ம திடப்படுத்தி, பலப்படுத்தி, நம்ம ஆறுதல் படுத்தி, நம்ம தேர்தல் படுத்தி தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை பாழா போச்சு. சில வாழ்க்கை பாழா, இந்த ஒரு காரியத்தை செய்தது நிமித்தம் வாழ்க்கை பாழா போச்சு. மோசே ஒரு கொலை செய்கிறான். அந்த கொலை நிமித்தமாக 40 ஆண்டு காலங்கள் அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. செய்த சின்ன ஒரு தவறுனால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வனாந்திரம், வாழ்க்கை பாழா போச்சு. ஸோ அப்படி கஷ்டப்படுகிற சின்ன சின்ன மிஸ்டேக் நிமித்தமாக சில ஒவ்வொருத்தர்கள் அனுபவிக்கிற சில கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் மறுபடியும் தேர்தல் அடைய செய்வார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு மறுபடியும் கட்டுகிற தேவன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாழான ஸ்தலங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்று. நல்லா கவனிங்க, வனாந்திரத்துக்கும் அவாந்திர வெளிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. வனாந்திரம் அப்படின்னு சொன்னால் மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடம். நல்லா கவனிங்க. வனாந்திரம் என்று சொன்னால் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம். அது பாலைவனமாக இருக்கலாம், அது மலை பிரதேசமாக இருக்கலாம், அமேசான் காடுகளாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மரஞ்செடி கொடி இருந்தாலும் மலை பிரதேசத்தில் மரஞ்செடி கொடிகள் இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன செய்ய முடியாது, சில மலைகளை வாசம் பண்ண முடியாது. காஷ்மீர் போன்ற இடத்துல சில இலைகளில். ஸோ வனாந்திரம் என்பது மனுஷன் வாசம் பண்ணாத இடம். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு சென்று அங்கே உபாசம் பண்ணி ஜெபித்தார். அப்போ என்ன பண்ணோம்? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சொல்கிறதுக்கு யாரும் அங்கே இருக்க மாட்டான். அல்லேலூயா. வனாந்திரத்தில் நம்மளை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, நம்மளை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. மனுஷனுடைய சத்தம் அங்கே கேட்காது. தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நேரம், தனிமையாக விட்டுவிடப்படுகிற ஒரு நேரம், தனியாக வாசம் பண்ணுகிற இடம் தான் வனாந்தரம். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் ஒரு வனாந்தரத்துக்கு புறப்பட்டு சென்று பரலோக தேவனை நோக்கி ஜெபித்தார். அது வனாந்தரம். ஸோ அந்த வனாந்திர வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாராம்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அவாந்திர வெளி என்பது மழை பெய்யாத இடம். சொல்லுங்க, மழை பெய்யாது. அப்படியே பெஞ்சாலும் ரொம்ப குறைவாக தான் பெய்யும். மில்லிமீட்டர் அளவில் தான், சென்டிமீட்டர் கூட பெய்யாது. மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்கிற இடம் தான் பூமியில் சில இடங்கள் இருக்கிறது. சஹாரா பாலைவனம், சில பாலைவனங்கள். ஸோ அது அவாந்திர வெளி. ஸோ அந்த அவாந்திர வெளிகளை கூட கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கர்த்தரின்
தோட்டத்தை போல மாற்றுகிறார். கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறபடினாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசித்தமும் உண்டாகியிருக்க போகிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கை பாழாயிருக்குதா? கர்த்தர் மாற்றுவார், தேர்தலடைய செய்வார். வனாந்திரத்தை போல இருக்கிற விசாரிக்க ஒருவன் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விசாரிப்பார். அவாந்திர வெளியே போல இருக்குது, ஆசீர்வாதமான மழை இல்லை, ஆசீர்வாதமான செல் எதிர்பார்க்க நன்மைகள் இல்லை என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? கர்த்தர் கரம் உங்களை விசேஷமாய் கர்த்தர் தோட்டத்தை போல உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு வாக்கு தத்துவம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எந்த எல்லையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த எல்லையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆமென். எந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. ஹல்லேலூயா. பாழாய் போருக்கு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார். வனாந்திரம் போல விசாரிக்க யாரும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விசாரிப்பார். அவாந்திர வெளியே போல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் மலையில நேசிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் கர்த்தர் மலையை பெய்யச்சுவார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும், விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அதான் வாக்குத்தத்தம். ஏன் இது பேசப்படுகிறது? அது எனக்காக பேசப்படுகிறது. என் வாழ்க்கை மாற்றப்படுவதற்காக இந்த வார்த்தைகள் எனக்கு பேசப்படுது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பாலான ஸ்தலமாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுகிற பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். வனாந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே தம்முடைய கிரிகளை வெளிப்படுத்துகிற பொழுது அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவாந்திர வெளிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை சந்திக்கிற பொழுது அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான தேவன். சில காலம் சில காரியத்தை வைத்திருந்தாலும் அவர் நம்மளை சந்திக்கிறவர். நம்ம வார்த்தையின் ஊடாக நம்மளை சந்தித்து வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர், வாழ்க்கையை மாற்றுகிறவர், வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்தி நம் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் மாற்றுகிற ஒரு தேவன் என்று அங்கே வாசிக்கிறோம். நித்தமும் கர்த்தர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவர். சூழ்நிலை பார்த்து இயங்குகிற கர்த்தர் அல்ல, தம் திட்டத்தை மனதில் வைத்து சித்தத்தை மனதில் வைத்து நம்மளை இயக்குகிற கர்த்தர். ஆமென். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல. அடுத்து 1000 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். 1000 வருஷம் நடக்க போது அறிந்திருக்கிறார். நான் வாழ போகிறது, நீங்கள் வாழ போகிறது ஒரு 80 வருஷம் வெள்ளத்தின் மிகுதினால். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எல்லாம் என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆமாம், நல்லா சொல்கிறீங்க. கவலைப்படாதீங்க. அப்படி என்னை பார்த்து சொல்கிறீங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஊழியக்காரர் நாங்கள் மேக்ஸிமம் கவலை வருது, ஆனால் கவலைப்படுறதில்லை. உபத்திரம் வருது, சிக்கி கொள்றதில்லை. பவுல் சொல்கிறாங்கல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்ல. நல்ல வசனம் இல்லை? ஊழியக்காரன் முன்னாடி அப்படி ஆழ்த்தில் நிற்கணும் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சிரித்து பிரசங்கம் பண்ணுறோமே, வாழ்க்கை எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட 10 மடங்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹல்லேலூயா. உங்களோட 10 மடங்கு எங்களுக்கு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா இருக்குது, பிரச்சனை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனாலும் ஏன் சிரிச்சிருக்கிறோம், ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா கிருபை, விசுவாசம். அந்த கிருபையும் விசுவாசம் சார்ந்து கொள்றபடினால்தான் தேவனுக்குள்ள மகிழ்ந்திருக்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு எப்போ கர்த்தர் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறது இல்லை. காரணம் என்ன? கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், விசுவாசனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஒன்று தெரியும், தேவ சமூகம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. கர்த்தர் சமூகம் நமக்கு அது பெலனாக இருக்கிறது. கர்த்தர் சமூகம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆத்துமாவை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்ன செய்கிறார்? கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நித்தமும் நடத்துவார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை என்னையும் அவரால் நடத்த முடியும். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நடத்துவார். சின்ன சின்ன காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கடந்த நாட்டில் ஆண்டவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தா. பொதுவாக பாருங்க, உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் உலகத்தார் அல்ல. நான் உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அவள் சொந்த ஜனமாக பிரித்து எடுத்திருக்கிறார். உன்னதத்தின் பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்தால் உலகத்தார் சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? ஒரு உலகத்தாருக்கு அற்புதம் நடக்குது, ஒரு வேலை கிடைக்குது, ஒரு திருமண காரியம் வாய்க்குது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்குது, ஒரு போஸ்டிங் கிடைக்குது, சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? சந்தோஷப்படுறான். நமக்கு அற்புதம் நடந்தாலும் சந்தோஷப்படுறோம். அற்புதம் நடக்கலைன்னா, ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்கலை, கொஞ்சம் ஆண்டு தாமதப்படுத்துகிறார், சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? ஒரு வேளை அற்புதம் நடந்தால் மட்டும்தான் சந்தோஷப்படுறீங்களா? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுத்துகிற நோக்கம் என்ன? நீங்கள் எதுக்கு இத்தனை வருஷம் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறீங்க? கொஞ்சம் அப்படியெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ எனக்கு உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்போ அற்புதம் நடந்தால் மட்டும் தான் நான் சந்தோஷப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நம்மளை பார்த்து நம்ம கேட்கணும். ஆமென். இப்போ அற்புதம் நடந்தால் மட்டும் தான் அந்த இயேசுவை நேசிப்பேன், ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும் தான் நான் ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நேசிப்பது அடையாளம் என்ன? எங்கேயோ இடிக்குதில்ல?
அப்போ என்னுடைய சந்தோஷம் அற்புதத்தின் அடிப்படையில் இல்லை, என்னுடைய சந்தோஷம் அன்பின் அடிப்படையில். ஹல்லேலூயா. நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்? என் ஆண்டவரும் என் மேல் அன்பா இருக்கிறார், நான் அவர் மேல் அன்பா இருக்கிறேன். அந்த அன்பு நிமித்தம் சந்தோஷமா இருக்கிறேன். அற்புதம் நடக்குது நடக்காம ரெண்டாவது விஷயம். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தரை விடுவித்தால் கர்த்தரை ஸ்தோத்திரம், விடுவிக்காமல் போனாலும் இந்த புருஷனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். கட்டாயம் அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் என் சந்தோஷம் அற்புதத்தால் வருகிறது இல்லை, நான் சந்தோஷம் அடைவது என் ஆண்டு மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவர் கொடுத்த மீட்பின் நிமித்தமாக, அவர் கொடுத்த ரட்சிப்பின் நிமித்தமாக தான் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். ஆமென். ஸோ ஒரு வேளை அப்பா டயர்டாக இருக்கிறான், சமைச்சு போடல, பகைச்சிருவீங்களோ? இன்னிலேருந்தே அப்பா அம்மாவே கிடையாது அப்படி சொல்லிடுவீங்களா என்ன? ஒரு வேளை சாப்பாடு போடலைங்க, டயர்டாக இருக்கிறாங்க, சரிப்பா இன்றைக்கி எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க, இல்லை பட்னியாக கிடங்க, மதியமாக சமைச்சிக்குவோம், இன்றைக்கி சாப்பாடு இல்லை, நாங்கள் டயர்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வேளை சமைக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகைச்சிருவீங்களோ? டைவர்ஸ் பண்ணிடுவீங்களோ? டாடி மம்மி? இல்லைங்க, அன்பு நிமித்தம் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தான் சந்தோஷப்படுறது உலகத்தான் இருக்கட்டும், ஆனால் அன்பினால் சந்தோஷம் கத்திர கூட்டம். கத்திர கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு நிமித்தம் சந்தோஷப்படுகிற கூட்டம், ஆண்டவர் நேசிப்பது நிமித்தம், அவர் என் மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தம், அவர் கொடுத்த ரட்சிப்பிற்கு நிமித்தமாக நான் சந்தோஷம். அற்புதம் கண்டிப்பாக உண்டு, நிச்சயம் உண்டு. அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அது கரெக்டாக செய்வார். அவர் நேரத்தில், அவருடைய காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென். என்னுடைய கடமை என்ன? முழுத்தோடும், முழு ஆத்தமோடும், முழு மெளதோடும், முழு சிந்தையோடும் தேவனை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அதான் என்னுடைய கடமை. அதான் எனக்கு அதை மட்டும் செஞ்சால் போதும், மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்றியும் அவர்கள் அன்பு கூற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மையாக நடக்க விட்டாலும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நாம் நினைக்கிற மாதிரி என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல. ஸோ நம்ம நினைவுகள் வேற. பொதுவாகவே தேவன் அற்புதத்தை தடை செய்வது நம்ம பிரெயின் தான். கொஞ்சம் கவனிங்க. தேவன் அற்புதத்தை தடை செய்வது நம்முடைய பிரெயின், அதாவது நம்ம மனசு, ஆத்துமா. கர்த்தர் பேசும்போது இருதயத்தில் பேசுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறதுனால ஆவியில் அவர் பேசுகிறார். அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த இருதயம் விசுவாசம் நிரப்பப்பட்டுச்சுன்னா அந்த இருதயம் அக்செப்ட் பண்ணிடும், ஆனால் மைண்ட் எதிர்த்து நிற்கும். ஆமென். உதாரணத்துக்கு பாருங்க, ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க காரியை கேட்குறாங்க, மோசே நாங்கள் எகிப்தில் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம், இந்த வனாந்திரத்தில் மண்ணா சாப்பிட்டு சலிச்சு போச்சு, நான்வெஜ்ஜே கிடைக்கல சொல்லி முறுமுறுக்கிறாங்க, புலம்புறாங்க, அழுகுறாங்க. இவங்க அழுகிறத பார்த்து மோசே போய் அழுகிறான் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் எங்கே நான்வெஜ் கொடுப்பேன்? இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி நான் மாட்டை அடித்து கொடுப்பேன்? அவன் இப்போ தேவ சமூகத்தை அழுகும்போது கர்த்தர் கேட்பாரு, மோசே என் கரத்தின் வல்லமை குறைந்து இருக்கிறதோ, ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதோ? ஏன் பண்ணி கலங்கறேன்? கவலைப்படாத, நான் அற்புதம் செய்கிறேன். சாயங்காலத்து கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, 30 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. எங்க? வனாந்திரத்தில். மோசேக்கு ஒரே ஆச்சரியம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மோசே ஆச்சரியப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. மோசே எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், 10 அற்புதங்களை எகிப்து செய்து பார்வோன ஒத்தால நின்று சமாளிச்சு வந்தவர். யோர்தானை 2 பிளந்தவர், செங்கலை 2 பிளந்தவர், எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். தேவனை முகமாக தரிசித்தவர். இப்போ கர்த்தர் சொல்றாரு, மோசே நீயுமா அந்த ஜனங்களை போட்டு சின்ன பிள்ளை போல அழுகிற? என் கரத்தின் வல்லமை நீ பார்ப்பான்னு சொன்னா அவன் கேட்குறான், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? பிரெயின். இருதயம் விசுவாசித்தாலா தடை செய்கிறது பிரெயின். மனசு அதுக்கு எதிர்த்து நிற்குது, மனசு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இப்படி ஆண்டவரே முடியும்? 30 ஜனங்களுக்கு எப்படி நான்வெஜ் கொடுக்க போறீங்க? எத்தனை ஆடை வெட்டுறது? அவன் அப்படி யோசிக்கிறேன், எத்தனை மாட்டை வெட்டுறது? செங்கலை நீயாப்பா பிளந்த? எத்தனை நான் யோசிப்பேன், எத்தனை கப்பலை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க செங்கலை பிளக்கிறதுக்கு? மாம்ச பலத்தினால் அல்லப்பா, ஆவின் பலத்தினால் அற்புதம் நடந்துச்சு. மோசேவே சந்தேகப்படுறார், எப்படி ஆச்சரியமா பார்க்கிறார். அவரால் முடியல, ஜீர்ணிக்க முடியல. கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினா இது எப்படி ஆகும்னு கேட்குறான் கர்த்தர்கிட்ட. சாயங்காலமா பாரு என் மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. தேவன் சாயங்காலத்தில் காற்றை அனுப்புகிறார். சமுத்திரத்திலிருந்து 30 நாட்கள் தேவையான காடுகள் வந்து பாளையத்தில் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாகவே தேவன் பேசுகிற பொழுது இருதயத்தில் விசுவாசம் வருகிறது, இருதயம் ஆமைன்னு சொல்லுகிறது, இதயம் அக்செப்ட் பண்ணுது. ஆனால் மனசு கேள்வி கேட்குது, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? சாவரால் மாறி சிரிக்கிறாங்க 2 பேரும். அடுத்த வருஷம் வரும்போது சாரால் கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னா அந்த பக்கம் பாட்டியை சிரிக்கு, இந்த பக்கம் தாத்தா சிரிக்கிறார். ஆமென். ஆனால் இவங்க சிரிச்சாங்க. 2வது விஷயம், அடுத்த வருஷம் ஈசாக்கு சிரிச்சா அந்த வீட்டுக்குள்ள கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ சிரிச்சா பரவாயில்ல, அதை பற்றி இல்லை, ஆனால் சொந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. ஸோ தங்கள் பலவீனத்தை பார்க்குறாங்க, பிரெயினை பார்க்குறாங்க, சூழ்நிலையை பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதம் நடப்பதற்கு இருதயத்தில் விசுவாசத்தை அற்புதம் நடக்கும். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் இல்லை. அற்புதமே காரியங்களை வாய்க்க செய்வார்.
அற்புதமற்ற மகிமையை வெளிப்படுத்துவா. சோர்ந்து போகாதீங்க. நாம் நினைக்கிறபடி அல்ல, அவன் நம்ம நினைத்திருக்கிறபடி அவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும். சூழ்நிலைக்கு எதிராக இருக்கலாம், மனசை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்கலாம். அன்னைய முறையான கேள்வி கேட்டாங்க. தேவதூதனை கேள்வி பார்த்து, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியவில்லையே, திருமணமாகவில்லை, எனக்கு எப்படி தேவகுமார் என் வயிற்றில் வந்து பிறப்பார் என்று சொல்லி எப்படி ஆகும் என்று சொல்லி உலகத்தை நோக்கி பார்த்தாங்க, சூழலை நோக்கி பார்த்தாங்க, மனசை யோசிக்கிறாங்க. கர்த்தர் தூதன் பேசினான், பரிசுத்தோட வல்லமை உன் மேலே வரும், அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். ஆவினாலே ஆகும். அற்புதம் நடப்பதற்கு இருதயத்தில் விசுவாசத்தை போதும். அந்த இருதயத்தில் விசுவாசத்தை நாம தான் டிரான்ஸ்ஃபர். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகும். எது நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை இருதயத்திலிருந்து நம்ம மனசுக்கு நாம தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்கப்பா. மனசு அப்பப்போ அந்த இதில் யார் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா தாவீது. இந்த மாதிரி தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருதயத்தில் விசுவாசத்து தன் மனசை அப்படி ரட்சிப்பு நடத்த விசேஷ கிருபை பெற்றவன் சங்கீதக்காரன் தாவீது. பழைய ஏற்பாட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்ல பவுல் பர்சன் அப்படி கர்த்தர் வார்த்தை வந்துடுச்சுன்னா தைரியமாக நின்றுவாங்க. மனசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. இருதயத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த விசுவாச அற்புதங்களை பார்க்கிற ஒரு தேவ மனிதர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சாயங்கால வேளையில் கர்த்தர் உணர்த்துகிறா, சூழ்நிலையை பார்க்காதீங்க. மனசு இது எப்படி ஆகணும் கேள்வி வருது. மோசையை கேட்டான், இப்படி ஆண்டவரே அது முடியும், இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமா, வாய்ப்பே இல்லையே, சான்ஸ் இப்படி நடந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இல்லை மோசே, என் மகிமை விளங்கும், என் மகிமை விளங்கும். உன்னை போல என்னை நினைச்சிடாதே, நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீ சாயங்காலத்தில் பார்ப்பாய் என்று சொல்லி தேவன் காற்றை அனுப்பி தம் ஜனத்தை போஷித்தான். கர்த்தருடைய மகிமை விளங்கிற்று. மோசேக்கு ஒரே சந்தோஷம், ஜனங்களுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தில் விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். பொதுவாக அந்த இருதயத்துக்கும் மனசுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் டெய்லியும். ஆனால் இருதயம் சொல்லுவோம், விசுவாசி, நம்பு, பொறுமையாரு, சரியார், கர்த்தர் செய்வான். மனசு சொல்லும், இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆப்போசிட் பேசிகிட்டே இருக்கும் பாருங்க ரெண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் ரெண்டு பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. இது எஸ்ன்னு சொல்லும், இது என்ன பண்ணும், நோன்னு சொல்லும். ரெண்டு நமக்கு இதான் ஆவியா மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக நிற்குது. இருதயத்தில் தேவன் பேசும்போது எஸ்ன்றோம் நாம, ஆனால் மனசு கேள்வி கேட்குது, அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அப்படி ஆகும். அப்படி பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது. நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், மனசுக்குள் வருகிற இந்த சந்தேகங்களை, குழப்பங்களை தூக்கி தூரம் வச்சுட்டு இருதயத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை ரிசீவ் பண்ணி ஆமேன்னு சொல்லிட்டா அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும், மகிமை விளங்கும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ, எதை செய்வென்று சொன்னாரோ, எதுக்கு நம்மளை பிடித்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பா. சாயங்காலத்தில் மகிமை வெளிப்படுது போல நமக்காக என்ன வாக்குத்தத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அது எதை பேசுகிறாரோ அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். அந்த தோட்டத்தை குறித்து தான் அப்படியே நான் பேசிட்டே வரேன். அந்த தோட்டத்தை அவர் காப்பாற்றுகிறார், தோட்டத்தை தண்ணீர் பாய்ச்சுகிறார், ஒருவன் சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு வேலி அடிக்கிறார். யோவான் 15 ஃபுல்லாக நம்ம வாசிக்கிறோம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. என்ன நிலைச்சிருந்தீங்களன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஸோ நம்முடைய கடமை என்ன பண்ணுறது, அந்த செடியோடு கூட நிலைத்திருப்பது, ஒட்டி கொண்டு இருப்பது. நிலைத்திருப்பதுன்றதை காட்டிலும் தமிழில் ஒட்டிக்கிறது. ஆமென். அப்படி ஃபிக்ஸ் ஆகிறது, பிரிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒட்டிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு ராஜாவோடு கூட, வேதத்தோடு கூட, சர்ச்சோடு கூட ஒட்டிக்கிட்டீங்களன்னா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. வேற எங்காச்சும் ஒட்டிக்காதீங்க, வேற எங்கே போய் ஒட்டிக்காதீங்க. கிறிஸ்துவோடு கூட, அவர் பிரசனத்தோடு கூட, சபையோடு கூட, தரிசனத்தோடு கூட நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்களன்னா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. இதான் ரகசியம். கிறிஸ்துவ வாழ்க்கை ரகசியம் எங்கே இருக்கிறதா, இங்கே தான் இருக்குது. என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறா, நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவோடு கூட அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, அப்படி ஒட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கிறிஸ்து மூலமாக வருகிற அந்த பிரசனத்தினால, வார்த்தையினால், அபிஷேகத்தினாலே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமே. வெரி சிம்பிள் ரகசியம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி நம்ம வாழ்றதில்ல, ஒட்டிக்கிற வாழ்க்கை. ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிறாங்கல்ல, ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற மாதிரி கிறிஸ்துவர் கூட ஒட்டிக்கோங்க. வேதத்தோட ஒட்டி எந்த அளவுக்கு ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷைனாக இருப்பீங்க, பிரசன்னத்தில் இருப்பீங்க, ஆஸ்வதமாக இருப்பீங்க. இதான் ரகசியம். உலகத்தில் பிரகாசிக்கிற அத்தனை கர்த்தருடைய தாசர்களும் கிறிஸ்துவர் கூட ஒட்டி கொண்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு ராஜாவோடு கூட சமூகத்தை கூட ஒட்டி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சொல்லுங்கள், உம்முன்னு இருக்க மாட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா
இந்த வேதத்தோடு ஒட்டிக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவோட ஒட்டிக்கிட்டீங்கன்னா, பரிசுத்தோட ஒட்டிக்கிட்டீங்கன்னா, அவரோடு உறவாடுகிற பொழுது, ஒட்டி கொள்கிற பொழுது, அவரோடு நேரத்தை செலவிடுகிற பொழுது, அவருக்கு கொடுக்குற அந்த ஜீவன், அவருக்கு கொடுக்குற சந்தோஷம், அவருக்கு கொடுக்குற சமாதானம் எனக்குள்ளே பாய்ந்து வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கதான் ரகசியம், கிறிஸ்துவ ரகசியம் இங்கே தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒட்டி கொள்ளுங்கள், ஆவியானோடு கூட, கிறிஸ்துவோடு கூட, வேதத்தோடு கூட, ஜெபத்தில் ஒட்டி கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவரும் அந்த நேரத்தை, அந்த சமூகத்தின் மூலமாக தான் ஜீவன் நமக்குள்ளே பாய்ந்து வந்து நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து, எல்லா தீமைகளை விலக்கி போட்டு, கவலைகளை, கண்ணீரை ஊத்துறோம், துக்கங்களை விலக்கி போட்டு நம்மளை ஆசீர்வதிப்பது அவருடைய சமூகம். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது. இந்த சங்கீதக்காரன் பாருங்க, நல்ல ரகசியம். ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா நீங்கள் ஷைன் பண்ணணும்னா கிளியர்பான வாசிக்கணும், நிருபங்களை வாசிக்கணும், கூடவே சங்கீதம் நிறைய வாசிக்கிறது மாத்திரம் தியானிக்கணும். நிறைய சங்கீதம் வாசிப்பாங்க, தியானிக்க மாட்டாங்க. வாசிக்கிற அனுபவம் வேற, தியானிக்கிற அனுபவம் வேற. தியானிச்சிங்களன்னா அந்த ஜீவன் புறப்பட்டு வரும். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பமும் உண்டு. இது சொன்னது யாருன்னா ஒரு ராஜா. சங்கீதம் 16 வந்து டைட்டில் பாருங்க, யார் எழுதியிருக்கிறா? தாவீது ராஜாவன் எழுதினா மிக்தாம் என்னும் பொற்பான கீத சங்கீதம் அப்படி சொல்லுவோம். இப்போ தாவீது ராஜாவோட சங்கீதம் எவ்வளோ அழகாக பாருங்க. ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் வெளியேறப்பட்டு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துறீங்க, உங்களுடைய சமூகத்தில் தான் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. உலகத்தில் ஆனந்தம் இருக்குது, தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. ஆமேன். உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பிதாவின் வலது பாரிசத்தில் யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நித்திய பேரின்பம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நித்திய பேரின்பமாக. உலகத்தில் சிற்றின்பம் இருக்கிறது, சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். நீதிமன்றம் வாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமாகிய இயேசு மகா ராஜா இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஸோ நாம் கிறிஸ்துவோடு கூட உறவாடுகிற பொழுது, நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டி கொள்கிற பொழுது, இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் எந்த சூழ்நிலை நம்ம அனுபவிக்க முடியும்? நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரோடு ஒட்டி கொள்ளுகிற பொழுது, கர்த்தரோடு கூட உறவாடுகிற பொழுது, அவரோடு கூட ஐக்கியப்படுகிற பொழுது, எந்த சூழ்நிலையிலையும் இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக விசுவாசிகள் பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரம் வந்தால் என்ன செய்கிறாங்க? புலம்புறோம், யாராச்சும் குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்கிறோம், சோர்ந்து போகிறோம்ல. நார்மலாக பொதுவாக விசுவாச மக்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிற பொழுது, சில போராட்டங்கள் வருகிற பொழுது ஒன்று புலம்புவோம், ரெண்டாவது யார் மேலாச்சும் பழியை போட்டு குற்றப்படுத்துவோம், குறை சொல்லுவோம், அது நமக்கு நம்ம கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். ஆனால் பவுல் அப்போ சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்காக அந்த உபத்திரவத்தை நான் என்ன சொல்கிறேன், மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிறார். பாடுகளை நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் சந்தோஷப்பட முடியுமா? முடியும்னு பைபிள் சொல்லுது, முடியும்னு பைபிள் சொல்லுது. ஆமேன். கொலேசர் புஸ்தகத்தில் அப்படி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கொலேசர் புஸ்தகம் 1 அதிகாரம் 24 வசனத்தில், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. வசனத்தை என்னைக்காச்சும் மனசில் வாசிக்கிறீங்களா? பாடுகளில் சந்தோஷமா? நாங்கள் அற்புதத்தில் தான் சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. எங்கே தான் சந்தோஷப்படுவோம்? அற்புதம் நடந்தால் சந்தோஷப்படுவோம், அவனாயிட்டிங்களா சந்தோஷப்படுவோம், தேவ பிரசந்த சந்தோஷம், ஓகே. ஆனால் பாடுகளையும் சந்தோஷப்படுங்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். அந்த ஸ்டாண்டர்டு இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை நம்ம எட்டி பிடிக்கணும். ஸோ இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷம் அடைகிறேன். ஏன்? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அப்படி சரீரமாக சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகள், கிறிஸ்துவ நாமத்தின் வருகிற பாடுகள், அவரை விசுவாசிக்கிறதுனால, அவரை சேவிக்கிறதுனாலே, அவரை ஏற்றுக்கொண்டதுனால வருகிற பாடுகள் நிமித்தம் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. அற்புதம் நடந்தால் என்ன, சில அற்புதம் தாமதமானாலும் என்ன, நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? இயேசு ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை துக்கப்படணும்னா, பாவம் செய்யும்போது துக்கப்படணும், பாவம் செய்யும்போது வெட்கப்படணும். அற்புதங்கள் தாமதமாச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷப்படும். கொரிந்தியர் சொல்லுவார், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் நான் சந்தோஷம் அடைகிறேன், பிரியப்படுகிறேன் அப்படிங்கிறார்ல. இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கம் மாறுது. சரி, லைட்டாக டச் பண்ணிடுறேன்.
2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாவம் செய்து நம்ம கஷ்டப்படக்கூடாது, தீமை செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. இயேசு ராஜா நிமித்தம், அவரை சேவிக்கிறது நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவரை பின்பற்றுகிறது நிமித்தம் பாடுகள், பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வந்தா நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதை ஆசைப்படுறேன், நான் பிரியப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா அது அவருடைய நாமத்துக்காக படுகிற பாடுகள். இக்காலத்து பாடல்கள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு ஸ்டாண்டர்ட் பைபிள் இருக்குது. அப்படி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வளர வேண்டும். அப்படி வந்துட்டீங்களன்னா சின்ன சின்ன காரியங்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். அற்புதம் தாமதமாச்சுன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. சில காரியம் தாமதமாச்சுன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா, அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னொரு இடத்த கூட சொல்ல, இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து போகல? இரக்கம் பெற்று, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு அந்த ஊழியக்கார மேல இருந்ததுனால அது சோர்ந்து போகல. நல்ல கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் 5 முறை அடிக்கப்பட்டவர். 39 அடிகளாக எத்தனை முறை அடிக்கப்பட்டாரா? 5 முறை. கையை காலை கட்டி வச்சு 39 சாட்டை அடி 5 முறை முதுகுல வாங்கினவர் பவுல் அப்போஸ்தலன். நம்மள ஒரு அடியை வாங்கி அடிச்சுட்டான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகாத யாராச்சும் ஒரு அடியை அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், சர்ச்சுக்கு வருவீங்க, வந்தா நீங்க சிங்கம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். 39 அடி 5 முறை வாங்கிட்டாரா தன் மாம்சத்துல. அவ்வளவு அடி வாங்கிட்டோம். அழுதாரா? புலம்புனாரா? சோர்ந்து போனாரா? பின் வாங்கினாரா? கர்த்தரை மறுதலிச்சாரா? இல்லைங்க. ஏன் செய்யல? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன விஷயத்துல சோர்ந்து போகாதீங்க. நம்ம வளர்ந்து பெருக்க வேண்டும். எவ்வளவு கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போடுவார். அப்படி விட்டுற மாட்டாரு, நிச்சயமா மாற்றுவா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தர் கிருபையினால கிருபை. அப்போ பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. அந்த செடியோடு கூட நம்ம எந்த அளவுக்கு ஒட்டி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும் நிறைந்திருக்கும். ஒருவேளை அந்த நாமத்து நிமித்தமாக சில பாடுகள், உபத்திரங்கள், குறைவுகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் நேர்த்தியாக மகிமையா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடுகளை காட்ட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். ஆமென். அவர் நாமத்துக்காக பாடுகள் அனுபவிக்கிற பொழுது பாக்கியவான்கள் வேதம் சொல்லுது. நம்ம பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அந்த சந்தோஷத்தை மட்டும் இழக்காதீங்க, விசுவாசத்தை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில, குறைவுகள் மத்தியில சந்தோஷத்தை இழக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு கோரஸை மட்டும் பாடிடுவோம். அருமையா லூக்கா சேகர் பாடல். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு பாடல். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவான். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவான். நெய் வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன், நெய் வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே
பயப்படாதே நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோவே, என் யாக்கோவே, என் யாக்கோவே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு தனி மனுஷனா புறப்பட்டு போனான், 2 பரியார்களுடைய தேவ மனுஷனா கத்தர் மாற்றி ஆசீர்வதித்தான். சிறு பூச்சி தான், ஆனால் பெருங்கூட்டமா கத்தர் மாற்றி ஆசீர்வதித்தான். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். கத்தர் கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. ஸோ நம்மளுடைய தோட்டம் ஒன்று கவனிங்க, தேவனுடைய தோட்டத்தில் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். ஒரு சபையில் கத்தர் உங்களை என்னையும் நாட்டி வைத்திருக்கிறார். இந்த சபையில் நம்மளை அவர் காப்பாற்றுவார், அவர் வேலி அடைப்பார், தண்ணீர் பாய்ச்சுவார், வளர்ந்து பெருகுவதற்கு கிருபை பாராட்டும். சில வேளைகளில் சில உபத்திரங்கள் பாட்டுட்டு வந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக மாறும். சோர்ந்து போகாதீங்க. அப்போ நடந்தால் தான் சந்தோஷமாக இருந்தான்னா நம்ம குழந்தைங்களா இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டு மேலே வைத்திருக்க அன்பினால விசுவாசத்தினால நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சீஷனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு அற்புதம் நடந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் குழந்தைங்களா இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் என் நாட்டுக்குள்ள நான் சந்தோஷமாக இருப்பேன்னா நீங்கள் சீஷனாக மாறிட்டீங்க. ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆதி ஆமத்தில் ஒரு நதி இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குகிறா. வேகமாக சொல்கிறேன். அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே ஆதாமை ஏவாளன் கர்த்தர் அங்கே கொண்டு வந்து வைக்கிறா. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே 3 விதமான விருட்சங்களை கர்த்தர் வைக்கிறா. அந்த தோட்டத்தில் நல்ல சகல விதமான விருட்சங்களை கர்த்தர் வைத்து அதை பிளஸ் பண்ணுறாரு. ஜீவ விருட்சத்தை அங்கே வைக்கிறாரு. நன்மை தீமை அறிகிற கனியையும் அங்கே விளைக்க பண்ணுகிறார். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக மாறி. நல்லா கவனிங்க, அந்த தோட்டத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஏதேன்ல ஒரு தோட்டத்தை கர்த்தர், கிழக்கே ஏதேன்கிற தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தை அநேக விருட்சங்களை கர்த்தர் வளரச் செய்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை ஆசீர்வதிக்கும்படி அந்த ஏதேனிலிருந்து ஒரு நதியை ஓட செய்து அங்கிருந்து அது பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக மாறி அந்த முழு உலகத்திலும் டிராவல் பண்ணத்தக்கதாக அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதியை உருவாக்க செய்து அந்த நதிகளை 4 ஆறுகளாக பிரித்து ஓட செய்து அவர் தேசத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தோட்டம் இருக்கிறது, தோட்டத்தில் ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் பாய்கிறது? 4 ஆறுகள். அந்த நதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நதி. எத்தனை நதி? ஒரு நதி. அந்த ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர், ஒரு கிறிஸ்து, ஒரு மேசியா, ஒரு உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஒரு நதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகள் பெறுகிறது. அது பரிசுத்தமுடைய கிரிகளை குறிக்கிறது. 4 ஆறுகளுக்கும் அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் லைட்டாக அந்த 4 ஆறுடைய அந்த சுபாவத்தை, அந்த கிரிகளை, பண்புகளை நம்ம தியானித்து நம்ம ஜெபிச்சு கடந்து போகலாம். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி உருவாக்குகிறது. அந்த நதி 4 ஆறுகளாக பிரிந்து தேசத்தில் பாய்ந்து தேசத்தை ஆசீர்வதிக்கிறது. எதை குறிக்கிறது? நதியாக கிறிஸ்து. நதியாக, ஒரு நதியாக அவர் கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய 4 சுபாவங்களை, கிரிகளை அது பேசுகிறது. ஆமென். யோவான் புத்தகம் 7:37 நம்ம வாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். சங்கீதம் 45:6 அதை வாசித்து பாருங்க. சங்கீதம் 46:4 சங்கீதம் 46:4 சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பு. அந்த நதி பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு
மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா வைக்கிறார். உபத்திரவத்திலும் சந்தோஷமா வைக்கிறது பரிசுத்த ஆவியினர் தான். உயர்வுகளிலும் நம்மளை சந்தோஷமா வைத்துக் கொள்வது அதே பரிசுத்த ஆவியினர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த பரிசுத்த ஆவியினர் 4 திசைகளில் பாடுகிறார். என்ன 4 திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். 4 திசைகளும் பாய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நதியாக கிறிஸ்துக்குள் இருந்து பரிசுத்தவனை 4 திசைகளிலும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளிலும் பாய்ந்து முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியாகிய ஆறாக இருக்கிறார். ஸோ முதலாவது நதிக்கு பைசோன் என்று பெயர். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நதிக்கு பைசோன் என்று சொன்னால் அது என்ன சொல்ல? பெருகுதல், பரவுதல் அப்படின்னு அர்த்தம். அபண்டன்ஸ் அப்படின்னா பரிபூர்ணமாக பெருகுதல். அபண்டன்ஸ் அளவில்லாமல் பெருகுதல், அளவில்லாமல் வளருதல், அளவில்லாமல் பரவுதல். இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படும். இன்க்ரீசிங் ஸ்பிரிட், இன்க்ரீஸ் பண்றவர், ஸ்ப்ரெட் ஆகிறவர், அபண்டன்டா பரிபூர்ணமாக அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுரக்க பண்ணுகிறவர் இந்த பைசோன் ஆறாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, சபைக்குள்ள பாய்கிற பொழுது அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்படுறான். சிலர் பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, சில கிருபையில் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, சில ஜபத்தில் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, சில வல்லமை வரங்கள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, சில காஸ்பலில் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. ஸோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆறாக ஒரு மனுஷனுக்குள்ள பாய்கிற பொழுது, சபைகளுக்குள்ள பாய்கிற பொழுது அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி அபண்டன்டா, அது அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்கம் உலக பிரகாரம் ஐஸ்வர்யத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தா சில லட்சங்களை கோடியில தந்து கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பை போல, தாவீதை போல லட்சங்களை கோடியில தந்து ஆசீர்வதிப்பார். ஒரு அபண்டன்ட் லைஃப், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆறாக பரிசுத்த சபைகளில் பாய்கிறார். ஆமென். ஒருவேளை உங்க அந்த சீட்டு உங்க மேல விழுந்துருந்துச்சுன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமென். எங்க புதுக்கோட்டை சர்ச்சில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை சர்ச்சில் அதில் ஒரு சகோதரன் உண்டு. ஐடி தான் படிச்சிருக்கிறார். ஜஸ்ட் ஐடி தான் படிச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மாதம் வருமானம் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள். ஆமென். அவர் கீழே 20-30 பேர் வேலை செய்கிறான். ஐடியை படித்த சாதாரண ஒரு சகோதரன் தான். ஆனால் பல ஆட்களை 20-30 ஆட்களை வேலை வாங்கி ஒவ்வொரு மாதமும் பல லட்சங்களை சம்பாதிக்கிற கிருபையே அந்த சகோதரன் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சீட்டு உங்கள் மேலே விழுந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சிலர் மேலே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கிற அந்த நதி பாயும், சிலர் மேலே சுவிசேஷன் நதி பாயும், சில மேலே ஜெப அபிஷேகம் பாயும், சில மேலே அந்த கர்த்தருடைய வல்லமை வரங்கள் அந்த கிரியை செய்யும். ஸோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நதியாக கர்த்தர் பாய செய்கிறார். உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் கர்த்தர் நதியாக பாய செய்கிறார். யாரை கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் கர்த்தர் தம் கிருபையின்படி இந்த பைசோன் ஆறு பாய செய்து அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்கள் அண்ணன் 10th தான் படித்தான். +1 படிக்கல, +2 படிக்கல. அதுக்கப்புறம் படிப்பு வரலை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அம்மா எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, இல்லை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் இறங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் கிருபையினாலே அவனை படிப்படியாக உயர்த்தி ஒவ்வொரு மாதம் சில லட்சங்கள் சம்பாதிப்பது கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நதி சில ஜனங்களை ஆசீர்வதிக்கும். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பைசோன் ஆறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உபாகம் 28, 11, 12 வசனங்கள், யோவான் 10 வசனங்கள் எல்லாம் அந்த பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பரிபூர்ண நன்மை, அபண்டன்ட் லைஃப். அபண்டன்ஸ் தான் நமக்கு அளவில்லாமல் அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற பைசோன் ஆறாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் இருக்கிறார். எபேசியர் 1:2 உன்னதத்துக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்துக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும். எபேசியர் 1:23 வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்ம ஆண்டவர் எப்படியா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். யோசிப்பா சில வீடுகளை பார்த்து, இது இருந்தா இந்த வீடு ஃபில்லா இருக்குமே, இது இருந்தா வீடு ஆசீர்வாதமா இருக்குமே, இந்த ஒரு காரியம் இருந்தா அந்த வீடு ஃபுல்னஸ் ஆயிருமே, நிறைவா மாறிடும் நினைக்கிறோம்ல, அது கர்த்தர் வாய்க்க செய்வாராம். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்துவை தலையாக கர்த்தர் தந்தருளிக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் எது குறைவு நினைக்கிறோமோ நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிறைவே மாற்றுவார். அந்த பைசோன் ஆறு நம்மளுடைய பரிபூர்ண நன்மை உண்டாக செய்கிறார். அது நம்மளை ஆசீர்வதிக்கும். அவருடைய மகிமைக்காக, அவருடைய நாமத்திற்காக நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொல்லலாம். இந்த பைசோன் ஆறு நம்மளை பெருகச் செய்யும், பரவச் செய்யும், வளரச் செய்யும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அது முதலாவது ஆறு. 2வது ஆறுக்கு பேரு கீகோன். கீகோன் என்று சொன்னால் பர்னிங் ஃபயர், வெடிச்சு பரவுது. சொல்லுங்க,
வெடிச்சு பரவுது. அப்படி அப்படி அந்த எரிமலை வெடிச்சு நெருப்பை கக்குது பாருங்க. அப்படி சில தேவ மனுஷங்க சபையில் நின்று பேசும்போது அப்படி நெருப்பா வெடிப்பாங்க பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1800க்கு அப்புறம் ரிவைவல் உலகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் மூலமாக, டிஎல் மூடி அவர்கள் மூலமாக, ஜான் வெஸ்லி அவர்கள் மூலமாக, டாக்டர் பில்லி கிரகாம் மூலமாக, நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் ஜீசஸ் அங்கிள் மூலமாக அந்த 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 கீகோன் ஆறு வெடித்து பரவினது. அநேக லட்சங்கள் கோடிகள் அவர்கள் ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆறு ஒரு மனுஷனுக்குள்ள பாய்கிற பொழுது, இருதயத்தில் பாய்கிற பொழுது அது வெடிச்சு பரவும். ஆமென். ஃபயரா வந்து இறங்கும். அவங்க வந்து நின்னாலே ஒரு அக்கினி விழும் ஜனங்கள் மேலே. அவங்க பேசும்போது, ஜெபிக்கிற பொழுது ஜனங்கள் அக்கினி அபிஷேகத்தை நிரப்பப்படுவார்கள். பாவத்தொட்டு மனம் திரும்புவார்கள். கூட்டம் கூட்டமா ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். பேதுரு அப்போஸ்தலனுக்குள்ள அப்படி வெடிச்சு கிளம்புகிற ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆமென். ஒரு பிரசங்கத்துல 3000 பேர், 2வது பிரசங்கம் 5000 பேர், கொன்னில வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணா பிரஜாதி ஜனங்கள் மேலே பரிசுத்த மழை பொழிந்தள்ளப்பட்டது. 2வது இந்த கீகோன் 6 நாள் நிரப்பப்பட்டா அவங்க பேசுகிற பொழுது அக்கினி வெளிப்படும். அக்கினி வெளிப்படும். ஜனங்கள் பாவத்தோடு மனம் திரும்புவார்கள். ஒரு எழுப்பின அக்கினியை அவங்க பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். கீகோன் என்று சொன்னால் ரிவைவல் ஃபயர். சொல்லுங்க, ரிவைவல் ஃபயர், பர்னிங் ஃபயர். அக்கினியா எரிமலையா வெடிச்சு புறப்பட்டு வருகிற அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் கர்த்தர் வெடித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ மனுஷன் கர்த்தர் உலகத்தில் வைக்கத்தான் செய்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாப்போம். நீங்க ஆசைப்பட்ட உங்க மேல அந்த அக்கினி விழும். நம்ம ஆசைப்பட்ட அந்த அக்கினி நம்ம மேல விழும். ஜனங்க ஆசைப்படணும். ஆண்டவர் அந்த எழுப்புதல் அக்கினி மேல் எனக்குள்ள என்ன பண்ணுங்க வேங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். மீகா புஸ்தகம் 3:8 அப்படி சொல்லுது. கர்த்தர் பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட அவர் இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் 2 வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே அவங்க எரேமியா சொல்லுகிறார். 20:9 வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உள்ள பாஞ்சிச்சுன்னா, இந்த ஆறு உள்ள பாஞ்சிச்சுன்னா, இந்த பரிசுத்த இருதயத்தை நிரப்பிட்டார்னா இரவும் பகலும் எதையாச்சும் ஒன்று அந்த தரிசனத்தை வைத்து நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பா. சில வசனங்கள், சில வார்த்தைகள் நம்மளை தூங்க விடாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது நம்மளை ஜபத்திலேயே வைத்திருக்கோம், தேவ பிரசனத்திலே வைத்திருக்கோம். நம்ம இருதயத்தை அக்கினியா கொழுதுவிட்டு எரி செய்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். சில வார்த்தைகள், சில வாக்கு தத்தங்கள், சில பாரங்கள் இருதயத்தை அப்படியே பற்றி பிடிச்சிருக்கும். ஆமென். அவங்க பேசுகிற பொழுது அந்த வார்த்தை அக்கினியாக புறப்பட்டு வந்து ஜனங்களை அது எரித்து போடும். ஜனங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ரிவைவல் ஃபயர், அக்கினி அபிஷேகம். 2வது கீகோன் என்று சொன்னால், கீகோன் ஆறு எதை குறிக்கிறது? ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதலின் ஆறு, ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை அந்த ஆறு குறிக்கிறது. சிலர் அப்படி நிரப்பப்படுறாங்க. கர்த்தர் கிருபையாய் அந்த அபிஷேகத்தை தருகிறார், அந்த கிருபையை தருகிறார். அவர்கள் ஊழியம் செய்கிற பொழுது ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க போம். அல்லேலூயா. பவுல் பசனுக்கு பேரு கொள்ளை நோய். ஆமென். அவருக்கு பேரு கொள்ளை நோய். கொரோனா ஒரு கொள்ளை நோய். தும்மிட்டா போதும், என்ன பண்ணிக்கும்? யாராச்சும் தும்முனா போதும், என்ன பண்ணிடும்? பிடிச்சிக்கும். அவ்வளோதான். மெட்ராஸை பார்த்தாலே பிடிச்சிக்கோம்ல. மெட்ராஸ் என்ன கண்ணு உத்து பார்த்தாலே அது மெட்ராஸ் நமக்கு என்ன பண்ணிடுமா? உத்து பார்த்தாலே போதும், பிடிச்சிக்கும். அப்படி ஒரு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலனுக்கு பேர் கொள்ளை நோய். நடுவில் அப்படி 24:8 அப்படி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பியிருந்தால் அதுக்கு பேர் கீகோன். சொல்லுங்க, கீகோன் என்று சொன்னால் எழுப்புதலின் அக்கினி. கீகோன் பர்னிங் ஃபயர், ஒரு எழுப்பின் அக்னி அபிஷேகம் அப்படியே குறிக்கிறது. கீகோன் ஆறு இது வெடிச்சு பரவும் அந்த அபிஷேகத்தை அது குறிக்கிறது. 2வது. 3வது ஆறுக்கு பேர் இதேக்கள். அது டைகிரிஸ் அல்ல, இதேக்கள். டைகிரிஸ்ங்கிற ஒரு ஆறு அது எதை குறிக்குதுன்னா ஸ்பீடை குறிக்குது. சொல்லுங்க, ஸ்பீடு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரேப்பிட்னு போட்டிருக்காங்க. ரேப்பிடோ நமக்கு தெரியல. ரேப்பிடோ அப்படின்னா என்ன? ஓலா ஆட்டோ, ஓலா மாதிரி ரேப்பிடோ ஆட்டோ அப்படியே ரேப்பிட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. இந்த டைகிரிஸ்க்கு இந்த மீனிங் அர்த்தம் அப்படின்னா வேகமாக போகும், ஸ்பீடாக போகும். அது பரிசுத்த ஆவியானவர், வேகத்தின் ஆவியானவர், தீவிரமாய் உற்சாகமாய் வேகமாய் காரியங்களை செய்கிறவர். கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறங்குகிறது, உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. ஆக ரதத்தை பூட்டி கொண்டு ரதத்தில் ஓடுகிறான், ரதத்தில் போகிறான். ஆனால் எலியாவோ தன் அறையை கட்டி கொண்டு ஆவின் பலத்தினாலே ரதத்துக்கு முன்பதாக ஓடினான். ஹல்லேலூயா. வேகமாக தீவிரமாக உற்சாகமாக காரியம் செய்து முடிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த இதேக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றினுடைய காரியமாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் உள்ள இறங்க வந்தா, இந்த ஆறு இருதயத்தில் பாய்ந்தா காரியங்களை வேகமாக செய்வாங்க, தீவிரமா செய்வாங்க, உற்சாகமா செய்வாங்க, சைலண்டா இருக்க மாட்டாங்க. பொதுவாக அந்த அப்போஸ்தலருக்கு மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலர்கள்
50, 100, 500, 1000 சபைகளை ஸ்தாபிப்பாங்க. அவங்க பாருங்க அப்படியே கால் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருப்பாங்க. சைலண்ட் 10 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன். கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் 50, 100, 1000, 500 சபைகளை உருவாக்குற அப்போஸ்தலர்கள் மேலே இந்த இதேக்கள் அபிஷேகம் இருக்கிறது. ஆமே. எதுக்கு பாச எங்களை சொல்லி தரீங்க? எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் இன்னைக்கு ஆண்டவங்க பேசுறாரு எனக்கு தெரியல. கர்த்தர் ஆனாலும் பேச வைக்கிறாரு. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை விளை வைப்பார். அந்த சந்ததிக்கு மேலே, நம்ம மேலே சந்ததிக்கு மேலே அபிஷேகத்தை பாய வைப்பார். என்னைக்கும் ஒரு பலன் கொடுக்கும். அது விதைக்கிற வசனம் ஒரு நாள் வெறுமனே திரும்ப வராது. ஸோ இந்த அபிஷேகம் உள்ள விழுந்துச்சுன்னா அவங்க நெருப்பாக பரவி போவாங்க, தீவிரமாக பரவி போவாங்க. அப்போஸ்தலனை போல தீவிரமாய், வேகமாய், உற்சாகமாய் கர்த்தருக்காக ஓடி உழைப்பாங்க, பிரயாசப்படுவாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. எல்லா தடைகளை உடைத்து முன்னோரிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது இதேக்களுடைய அபிஷேகமாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமோஸ் புஸ்தகம் 9:13 அப்படி சொல்லுகிறது. ஆமோஸ் புஸ்தகம் 9:13 வாசிங்க. ஆமோஸ் 9:13 ஒரு வசனம் இருக்கு. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சைப்பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும், பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும், மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கர்த்தர் சோதம் அந்த பரவி பாய்கிற அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல ஒரு வசனம் இருக்கிறது. சரி பார்ப்போம். கர்த்தர். ஸோ மேடுகள் எல்லாம் கரைந்து போகிறது, பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த இதேக்கள் அபிஷேகம் அந்த 6 நமக்குள்ள பாய்கிற பொழுது வேகமாக, ரொம்ப ஸ்பீடாக காரியங்கள் நடக்கும். ரொம்ப வேகமாக ஒழித்து செய்வாங்க. இந்த அப்போஸ்தல அபிஷேகம் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டாங்க. வேகமாக காத்து அடுத்தடுத்து காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமே. ஏசுராஜா பாருங்க, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து நடந்து அவர் ஊழியத்தை செய்துக்கிட்டே இருந்தார். கால்கள் சும்மா ஒரு இடத்துல நிற்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மதுரை நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. மதுரையில் ஊழியம் செய்கிற அருமையான தகப்பன் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் 200க்கும் அதிகமான சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் இன்றைக்கு ஓடிட்டு தான் இருக்கிறார். வயசு இன்றைக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, ஆனால் இன்றைக்கும் அவங்க கால்கள் இடத்துல நிற்க மாட்டேன், ஓடிட்டு தான் இருக்கிறான். காரணம் இந்த அபிஷேகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அபிஷேகம் உள்ள வந்துச்சுன்னா, இறங்கிச்சுன்னா கர்த்தர் கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். வேகமாக விரைவாக காரியங்களை அவள் செய்து முடிப்பார்கள். ஆமேன். கடைசியாக யூப்ரட்டிஸ், ஐப்ராத் தான் யூப்ரட்டிஸ் நதி. நல்லா கவனிங்க. யூப்ரட்டிஸ் நதியினுடைய லென்த்து 2800 கிலோமீட்டர். 2800. டைகிரிஸ் நதியோட கிலோமீட்டரு 1800. ஒரு நதி துருக்கியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே சிரியா வழியாக பாஞ்சு ஈராக்குக்குள்ளே போய் காஸ்பியன் கடலில் போய் விழுகுது. இந்த டோட்டல் லென்த்து நான் செக் பண்ணி பார்த்தேன், 2800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அந்த நதி, அந்த ஆறு யூப்ரட்டிஸ் ஆறு. அது பக்கத்தில் இன்னொரு ஆறு இருக்குது. ரெண்டும் ஒரு பாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இது இப்படி இறங்கி வருது, இது இன்னொரு இடத்துல இருந்து பாயிஞ்சு வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி இந்த காஸ்பியன் வளைகுடாங்கிற கடலில் போய் விழுகுது. அந்த ஈராக்குக்கும் ஈரானுக்கும் கீழே இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டில் போய் 2 நதியில் ஒன்றா சேர்ந்து கடலில் கலக்கிறது. அதனுடைய டைகிரிஸ் நதியுடைய அந்த லென்த்து வந்து 1800 கிலோமீட்டர். ஆமேன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குற நதி இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைக்கி அது ஓடிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கும் பாய்தான் செய்கிறது. ஆவிக்கிற அர்த்தத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் ஆவிக்கு பரிசுத்தவனுக்குரிய கிரிகளை அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துச்சுன்னா கடைசி அந்த யூப்ரட்டிஸ் எதை குறிக்குதுன்னா ஸ்வீட்னஸ், இனிமையை குறிக்குது. இனிமையான வாழ்க்கை, ஒரு கனியுள்ள வாழ்க்கையை, அது நற்குணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அது நம்மளை மாற்றிவிடும். ஸோ இந்த நதி நமக்குள்ள பாய்கிற பொழுது வாழ்க்கை இன்பமானதாக, இனிமை உள்ளதாக, ஃப்ரூட்ஃபுல்னஸ், அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இந்த நதி நம்மளை மாற்றி விடுகிறது. ஆமேன். எபேசியர் 5:9 வாசிங்கம்மா. நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஸோ ஆவின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஸோ இந்த நதி நமக்குள்ள பாய்கிற பொழுது, இந்த ஆறு, அந்த யூப்ரட்டிஸ் ஆறு நமக்குள்ள பாய்கிற பொழுது, இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள பாய்கிற பொழுது நம்மளை இனிமை உள்ளவர்களாக, இன்பம் உள்ளவர்களாக, கனி உள்ளவர்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக நம்ம வாழ்க்கையை அது மாற்றி விடுகிறது. ஆமென். கிறிஸ்துவ போல சுபாவம் உள்ளவர்களாக அது நம்மளை மாற்றி விடுகிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். சாந்தம்னா என்ன? சாந்தம்னா என்ன? ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சாலும் அந்த பொறுத்துக்கிட்டு அதை மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செய்கிறது சாந்த குணம். ஆமேன். நம்மள ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவர்களை அறியாமல் பேசிட்டாங்க அப்படி சொல்லி அப்படி அதை என்ன சொல்கிறது, திருப்பி பேசாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை சகித்து கொண்டு அவர்களுக்கு ரட்சிப்புக்காக ஜெபிப்பது தான் சாந்த குணம். கடந்த நாட்டில் மிஷினரிமாருங்க அதை செஞ்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஸோ இந்த அபிஷேகம் நமக்குள்ள பாய்கிற பொழுது வாழ்க்கை இன்பமானதாக, இனிமை உள்ளதாக, ஃப்ரூட்ஃபுல்னஸ், அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக அது நம்மளை மாற்றி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குற நதி இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைக்கி அது ஓடிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கும் பாய்தான் செய்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சாந்தமும்
மனத்தாழ்மை. மனத்தாழ்மைன்னா பெருமை இல்லாமல் தாழ்மையாக காரியங்களை செய்வது, தன்னை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக நினைக்கிறது. இதெல்லாம் மனத்தாழ்மையினுடைய சுபாவம். கிறிஸ்டியானுடைய கிளைமேக்ஸு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸ் என்ன? சாந்த குணமும் மனத்தாழ்மை. எங்கே பாஸ்டர், எங்கே பிரதர், எங்கே சாந்தமாக இருக்க முடியுது, எங்கே மனத்தாழ்மையாக இருக்க முடியுது? ஐயா பண்ணுற சேட்டையில் உசிரியே போகும் போல். உலகத்திலே அதிகமான ஆத்மக்களை ஆதாயம் செய்தது கடந்த நாட்களில் டாக்டர் பில்லி கிரகாம். அவங்க ஒய்ஃப் வந்து ரூத்து கிரகாம். ஒரு நாள் பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரம்மா, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்குமே, அப்படி பிரச்சனை வந்திருக்குமே, 5 பிள்ளைங்க அவருக்கு. அப்படி வரும்போது உங்கள் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர். நம்ம என்ன சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அவர் மூலமாக பல லட்சங்கள், பல கண்டங்கள், 5 கண்டத்தை அசைச்சவர் டாக்டர் பில்லி கிரகாம். அந்த அம்மா சொல்லிச்சான், டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் கொல்லணும்னு நினச்சேன் அடிச்சு. டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனாலும் கொல்லணும்னு நினச்சேன் சில வேளைகளில். ஆனால் நாங்கள் சோர்ந்து போகலை, கத்தங்களை பாதுகாத்து நடத்தினா. நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கடைசி வரைக்கும் சந்தோஷமாக சமாதானம் வாழ்ந்தவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்டியனுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா சாந்தமும் மனத்தாழ்மை. அதுக்கு தான் போய் முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதில் வளரணும், அதில் தான் அந்த உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். வேத வசனத்தை கேட்டு கேட்டு அந்த சாந்த குணத்தில், அந்த பொறுமையில் நம்ம பூர்ணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 7 மணி இருப்போம். 4 ஆறுகள். பைசோன், அது நம்மளை அளவிடாமல் ஆசீர்வதிக்கும். கீகோன், எழுப்புதின் அபிஷேகத்தை கொண்டு வரும். இதேக்கள் வேகமாக, விரைவாக, தீவிரமாக, உற்சாகமாக கர்த்தருக்காக ஓட வைக்கும். யூப்ரட்டிஸ் ஆறு நம்மளை கனியுள்ளவர்களாக மாற்றும். ஏதேன் தோட்டத்தில் தான் நதி பாய்ந்து வருகிறது. அந்த நதியிலிருந்து தான் 4 ஆறுகள் பாய்கிறது. அந்த ஆறுகள் தான் அந்த தோட்டத்தை, தேசத்தை ஆசீர்வதித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2த்தையும் சேர்த்து பேசியிருக்கிறேன். ஆரம்பத்தில் கர்த்தர் திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, சேதப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவனாக ஒரு பாதியில் ஒரு செய்தி நம்ம கேட்டோம். மறுபாதியில் பரிசுத்தாவின் அந்த ஆறுகள் மூலமாக நாம் செயல்படுகிற இன்னொரு காரியத்தை, இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது சத்தியம் அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. 2வது சத்தியம் நம் ஊழியத்தின் மூலமாக அது அநேகரை ஆசீர்வதிக்கிறது. ஆமேன். முதல் சத்தியம் அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. 2வது சத்தியம் நம்மளுமாக ஆண்டு பிறரை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தில் எங்களுக்கு ஒரு கிருபை கிடைச்சது, எங்களே ஒரு விருட்சமாக வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தோட்டமாக சபையில் எனக்கு ஒரு கிருபை கிடைத்ததப்பா. இந்த தோட்டமாக சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததப்பா. என்னை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீங்கப்பா. என்னை ஒரு விருட்சமாக நட்டு வைத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை பாதுகாக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தண்ணீர் பாய்ச்சுறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வளர செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். என் வளர்ச்சியில பெருக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை சேதப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்றீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கிற வாழ்க்கையை பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வேலையெடுத்து பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் தம் நாமத்தால பாதுகாக்கிறீர் அப்பா. ஓ வேர்பற்ற கர்த்தர் கிருபை செய்கிறீர். ஓ மேலே பூத்து காய்த்து கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறீர். உலகத்தை பல நாள் நிரப்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறீர். உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தர் பாராட்டுகிற அன்பிற்காக நன்றி. கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. தோட்டத்தில் ஒரு மரமாக வைத்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசாரிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தண்ணீர் பாய்ச்சுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் ஆறுகளாக எனக்குள்ள பாய்ந்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சொந்து போகாம உற்சாகமாய் உம்மை நேசிக்க, துதிக்க, பின்பற்றுவரே கிருபை செய்கிற அன்பிற்காக எல்லா உற்சாக கரங்களை தட்டி ஆவிட நிறைந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு வார்த்தைகளை தந்து, அபிஷேகத்தை தந்து, ஆவியை பொழிந்து கர்த்தரை உற்சாகப்படுத்துகிறீர், கர்த்தரை பலப்படுத்துகிறீர், எங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமன் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீ பொறுப்படுங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.